குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஆடி மாசம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நெறைய திருவிழா, குறிப்பா அம்மன் கோயில்கள்ல. ஸோ ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னன்னா, அந்த சூரியன் உத்தராயண காலத்துல இருந்து தட்சிணாயன காலத்துக்கு என்டர் ஆறாங்க சூரிய பகவான். அப்ப மிதுன ராசியில இருந்து கடக ராசி அதுக்கு மாறுது. கடக ராசி அப்படின்றது நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் தத்துவம் அப்போ நம்ம ஆறுகள்ல, குளங்கள்ல, ஏரிகள்ல இதெல்லாம் நல்லா நீர் நிரம்பி இருக்கணும் அப்படின்ட்டு மாரி அம்மன், மாரினா மலையாதன்னு சொல்லுவோம், மலை. அந்த அம்மன்களை வேண்டி அந்த காலத்துல இருந்தே தொன்று தொட்டு இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருந்து வருது. அது நம்ம நிறைய சயின்டிபிக்காவும் சொல்லலாம், ஆன்மீக தத்துவமாவும் இதை எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு வகையாவுமே நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சயின்டிபிக்கா பாக்குறப்போ இந்த மாதிரியா வர்றப்போ அந்த நீர் தத்துவம் இருக்கு இல்லையா, அது கடக ராசி சந்திரன், அதுதான் இதுக்கு அதிபதி. அதனுக்கு அதோட எப்பவுமே சந்திரனுக்கு அதிபதி பார்வதி அம்மன் தான். சோ அதனால அம்மன் கோவில்கள்ல சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அதுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த தட்சிணாயன காலம் அப்படின்றது தேவர்களுக்கு இரவு. உத்தராயண அது பகல். அது 6 மாசம் கழிச்சு தைப்பொங்கல் சமயம் வருது இல்லையா, அதுக்கு முன்னால மார்கழி மாசம் வரும். சோ இது ரெண்டுமே பீட மாதங்கள், அதாவது சிறந்த மாதங்கள். ஆடி மாதமும் மார்கழி மாசமும் சொல்லுவோம். அதாவது நிறைய பேர் பீடை மாதம் அது தவறா வர சொல்லுவாங்க. அது ப்ரொனன்சியேஷன், அதுல வார்த்தைய அர்த்தமே மாறி போயிரும். அதாவது சிறந்த மாதம் அப்படின்றது அர்த்தம். இது எப்படி மற்ற மாதங்களை விட சிறந்ததா இருக்கு, ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இதெல்லாம் ஏன் மிகவும் சிறந்ததா இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்குனால ஆடி பற்றி ஒரு ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த காலம்லாம் மேஜரா விவசாயிகள் தான், இல்ல விவசாயம் தானே நம்மளுடைய நம்ம இந்தியாவே விவசாய நாடா தானே இருக்கு. சோ அப்ப அவங்க ஆடிப்பட்டம் தேடி விதைப்பாங்க. ஏன்னா அப்ப தென்மேற்கு பருவமழை இந்த பருவ காற்று இதெல்லாம் மாறி இந்த மழை மாறுறப்போ அவங்களுக்கு இந்த நிலத்தடி நீர், ஆறு, குளம் இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மாதிரி மழையே இல்லாமல்லாம் இல்ல. அந்த காலம் மாதம் மும்மாரி பெஞ்சதான்னு ராஜாவே கேட்பாரு இல்லையா, அந்த மாதிரி ரெகுலரா தான் மழை இருந்தது. சோ அந்த மாதிரியா இருக்கிறப்போ அவங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்வாங்க. இப்ப ஆடி காத்தே காணோம். ஒரு 2 நாள் வருது, அப்புறம் 2 நாள் காத்து இல்ல. அந்த மாதிரிதான் இந்த வருஷம் ரொம்பவே வித்தியாசமான சூழ்நிலையா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்றப்போ அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூக்கள்ல இருந்து மரகதங்கள் இதெல்லாம் வரும் இல்லையா, மரகத தூள் இது மாதிரி நிறைய வரும். சோ அதனால அந்த காலம் நிறைய வியாதிகளும் வரும் மக்களுக்கு. சளி, இருமல், அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது, இந்த மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரி வரும். அப்புறம் அந்த காலம் உங்களுக்கே தெரியும், அம்மை ரொம்ப அந்த காலம் இருந்தது இல்லையா. சோ இப்பதான் அம்மை சின்னம்மை, பெரியம்மை எல்லாமே அந்த காலம் ரொம்ப நிறைய இருக்கும். அதனால மக்கள் அம்மனுக்கு வேப்பிலையை கட்டி வழிபடுவாங்க. அந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் இப்பவுமே இருக்குது. அதோட நம்ம ஆடி அந்த ஆடின்ற பேர் வந்ததுக்கான கதை அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். புராண கதைப்படி பார்த்தோம்னா, அந்த காலத்துல ஆடின்ற பேர் கொண்ட ஒரு அசுரன், அவன் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எதுக்காக தவம் பண்ணான்? பிரம்மனை நோக்கி தவம் பண்றான். எதுக்காக தவம் பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம விரும்பிய உருவம் எல்லாம் எடுக்கணும், நம்ம நினைச்ச இடத்துக்குலாம் செல்லணும் அப்படின்ட்டு ஒரு வினோதமான ஆசை அவனுக்கு. சோ அப்படி ஒரு எண்ணத்துல இது பண்றப்போ பிரம்மாதான் எப்பவும் கொடுத்துருவார் இல்லையா, தவம் அந்த முடிகிற நேரம் சரின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவனுக்கு வினோதமா ஒரு ஆசை வருது. இந்த கைலாயத்துல பார்வதி இருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லையா, நல்லா திவ்யமான ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் அணிஞ்சு அழகா இருப்பாங்க. அவங்க உருவத்தை எடுக்கணும், கைலாயம் போய் சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது பக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு சும்மா ஒரு ஆசை, அவ்வளவுதான். அவரை என்ன பண்றாரு, அவரை ஏமாத்த முடியுதா நம்ம அப்படி போனோம்னா, அந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான எண்ணம் தான் அவன் மனசுல இருக்கு. சோ அதனால அந்த மாதிரியா உருவம் எடுத்துட்டு போறான். போயிட்டு அங்க போய் சிவன் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது இல்லையா. சோ அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் அலங்காரத்தோட ரொம்ப அழகா நடந்து அவர் பக்கத்துல போய் அமர்ற போறப்ப அவருக்கு கோபம் வந்துருது. அப்ப நெற்றிக்கண்ணை திறந்து அவர் அப்படியே அவர் சுட்டு எரிச்சிடுறாரு. அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அன்னை பார்வதியும் வர்றாங்க. அங்க எரிஞ்சுட்டு இவன் இந்த மாதிரி அசுரன் எரியறத பார்த்து மனசு வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க தாய்,
எல்லா உலகத்துக்குமே தாய்ன்னு சொல்றோம் இல்லையா? ம். சோ தாய் உள்ளம் கொண்டவங்க வந்து சிவன் கிட்ட போய் வேண்டுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுடைய புனிதமான உருவத்த வந்து எடுத்துட்டான். பார்வதியோட உருவத்த. சோ அதனால அவனுக்கு மன்னிப்பு குடுங்க. அவனுக்கு வந்து இப்ப அந்த மாதங்கள்ல ஒரு மாதத்துக்கு அவன் பேர் வைக்கிற மாதிரியும், அந்த மாசத்துல எனக்கு நெறைய சக்திகள் பெருகி, மக்கள் என்னென்னலாம் வேண்டுறாங்களோ, அதெல்லாம் குடுக்கணும். அப்படின்ட்டு அனுக்கிரகம் புரியுங்க அப்படின்ட்டு கேட்பாரு. கேட்பாங்க. சிவனும் உடனே அத குடுத்துடுறாரு. சோ அதனால ஆடி மாசத்துல அம்மனுக்கு வந்து நெறைய சக்திகள் பெருகி இருக்கு. அப்ப இன்னொன்னு என்ன பார்க்க போறோம்னா, தாய் அப்படின்றப்போ, தாய் வந்து கர்ப்பப்பை, அதாவது நீருக்குள்ள தான் குழந்தைய சுமக்குறாங்க. சோ அதே மாதிரி நீர்நிலைகள்ல நல்லா செழிக்கணும் அப்படின்னுட்டு, இப்ப சமீபத்துல நான் ஆழ்வார்குறிச்சின்னு திருநெல்வேலி மாவட்டத்துல தான் ஒரு கோவில் போயிருந்தேன். அங்க வந்து அம்மனே வந்து கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ஒரு சிலையே இருக்கு. அதுல கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. அதாவது உலகத்தோட உயிர்கள எல்லாம் தன்னுடைய கர்ப்பப்பையில தாங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. அந்த மாரி நான் வேற எங்கேயும் பார்த்ததில்ல. சோ அந்த மாதிரியான ஒரு தாய் ரூபத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த நீருக்கும் அவங்களுக்கும் உள்ள சம்பந்தமும் தெரியும். சந்திரன் வந்து மனசுக்காரகன். அதனால அவரு நம்ம எண்ண அலைகள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அம்மனுக்கு இருக்குது இல்லையா? சோ அவங்கள வந்து மக்கள வந்து வேண்டி துதிக்கிறாங்க. இந்த ஆடி, செவ்வாய், ஆடி, வெள்ளி எப்பவுமே செவ்வாயும், வெள்ளியும் அம்மனுக்கு விசேஷமானது. சோ இந்த ஆடி, செவ்வாய் வந்து அத பத்தி ஒரு சின்ன பழமொழியே சொல்லுவாங்க. ஆடி, செவ்வாய் பத்தி. ஆடி, செவ்வாய் தேடி குழி, அரைச்ச மஞ்சள் பூசி குளி. அந்த காலத்துல மஞ்சள் பூசி குளிப்பாங்க. இப்ப யாரும் குளிக்கிற மாரி தெரியல. அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினி அப்படின்ட்டு அதனால அத பூசி குளிப்பாங்க. அதனால செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம். செவ்வாய் வந்து முருகனுக்கும், துர்க்கைக்கும் ரொம்ப விசேஷம் எப்பவுமே. சோ அன்று வந்து மக்கள் ஸ்பெஷலா வேண்டுவாங்க. அத விட ஆடி, வெள்ளி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வெள்ளிக்கிழமைன்றது மகாலட்சுமிக்கு உகந்தது இல்லையா? அது வந்து சுக்கிரனுடைய இது. சுக்கிரன் அதிபதி, மகாலட்சுமி அதி தேவதையா வருவாங்க. சோ அதனால கல்வி எல்லாமே செல்வம் பெருகணும், குடும்ப வளம் பெருகணும், எல்லா நலனும் பெருகணும் அப்படின்ட்டு மகாலட்சுமியையும் அன்னைக்கு வேண்டிக்குவாங்க. அதோட அம்மனுக்கும் வந்து சிறப்பா நெறைய விசேஷங்கள் நடைபெறும். அது பார்க்கறதுனால இந்த மகாலட்சுமி பத்தி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து திருநின்றவூர் அப்படின்ற ஒரு ஊர் சென்னை பக்கத்துல இருக்கு. அங்க வந்து எண்ணெய் பெற்ற தாயார் அப்படின்ட்டு அங்க ஒரு திவ்ய தேச பக்தவத்சல பெருமாள் கோவில், திருக்கோவில் தான். அங்க வந்து எண்ணெய் பெற்ற தாயார்ன்னு அந்த அம்மனுக்கு பெயர். ம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து அம்மனுக்கு வந்து அம்மன்களுக்கு பேர் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொரு கோயில் போனீங்கனாலும். இப்ப ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா, படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவாங்க. அந்த ஓஹோ! அம்மன. ஏன்னா அவங்க படி தாண்டி வரமாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும். அது மாரி வேற இதுல இருக்காது. சோ இந்த ம். எண்ணெய் பெற்ற தாயார் போறப்போ, எனக்கு வந்து 108 திவ்ய தேசம் நம்ம 106 தான் பார்க்க முடியும். 106ம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது என் மனசுல. அதாவது பெருமாள் கோயில்கள். அப்ப வந்து 60, 70 தான் பார்த்திருந்தேன். அப்ப நான் வந்து அங்க போனப்போ, அங்க வந்து வெள்ளிக்கிழமைனால அங்க ஒரு அர்ச்சகர் அவரு சொன்னாரு, "அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க அங்க போய் பக்கத்துல டீ கடை இருக்கு. அதுல பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. நாங்க கொஞ்ச நேரத்துல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறோம்." இவங்க வந்து எண்ணெய் பெற்ற தாயார். அது கதைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமுத்திரராஜன், சமுத்திரகுமாரி தானே. அந்த தேவாரத்துல "பாற்கடல்காரர் எப்போ வர்றாங்க மகாலட்சுமி அமுது" அப்படின்ட்டு வரும் கதை. சோ அதனால இவ சமுத்திரகுமாரியா இருந்தாலும், ஒரு தடவ திருமாலோட ஏதோ ஒரு ஊடல் வந்து இங்க இருக்கிறப்ப, அவங்க வந்து அப்பா வந்து கேட்பாராம். "என்னை பெற்ற தாயாரே" சமுத்திரராஜன் வந்து இவங்களோட அப்பா. அவர் வந்து கேட்பாராம். "என்னை பெற்ற தாயே, நீ அவரோட போய் சேர்ந்து வாழ" அப்படின்னுவாராம். அதனால தான் அந்த பேர் வந்தது. இவரு சொல்றாரு, "என்னை பெற்ற தாயார வந்து நீங்க இந்த அபிஷேகம் பண்ணி நீங்க என்ன வேணுனாலும் கிடைக்கும்" அப்படின்னாங்க. எனக்கு வந்து எப்பவுமே நான் எனக்குன்னு எதுவும் வேண்ட மாட்டேன். எனக்கு இந்த 106 திவ்ய தேசம் இது பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா திருப்பாற்கடல், வைகுண்டம் நம்ம உயிரோட இருக்கப்ப பார்க்க முடியாது. 108ல. அப்ப வந்து நான் இது எல்லாம் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா சொன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு 5 மாசம் தான். மீதி எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது எப்படி அமைஞ்சது அப்படின்றதே சொல்ல முடியாது. அது மாதிரியே அமைஞ்சு ஃபுல்லா எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு இருந்தது. அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸும் சில பேரு போயிட்டு இருந்தாங்க. அந்த திவ்ய தேசங்கள்லாம். அவங்ககிட்டயும் சொன்னேன். அவங்களும் போய், "ஆமா நீ சொன்னது கரெக்ட்டு" அப்படின்னாங்க. சோ இந்த மாரி அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு வந்து சிறப்பு இது. இப்ப 5 ஆடி வெள்ளியும் வருது. அதுவுமே ஒரு விசேஷம். 17ஆம் தேதி தான் ஆடி வெள்ளி, முதல் ஆடி வெள்ளி வந்துச்சு. அன்னைக்கு அடுத்து இப்ப முதல் ஆடி வெள்ளி வந்து எப்பவுமே வந்து இச்சாசக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது துர்க்கை அம்மன். அவங்க வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. அப்ப வந்து துர்க்கைன்றப்பவே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வீரம், விவேகம் இதெல்லாம் வந்து நிறைவேற்றவங்களா இருப்பாங்க. அடுத்தது இப்ப வர வெள்ளிக்கிழமை வருது இல்லையா? அது வந்து ஞான சக்தி. அதாவது சரஸ்வதிக்கு உகந்ததா சொல்லுவோம்.
அப்ப வந்து நம்ம கல்வி, வீ அ கல்வி, ஞானம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம், படிப்பு இது மாரி இதுக்கெல்லாம் பெண்கள் வேண்டிக்குவாங்க. அதோட நேர்த்தி கடன்களும் செய்வாங்க. அடுத்தது 3வது வெள்ளி வரப்போ, அ கிரியா சக்தி அப்படின்றப்போ, லட்சுமி தாய் தான். அன்னைக்கு வந்து அவங்கள வேண்டிக்குவாங்க. கிரியா சக்தி, செல்வம் இதெல்லாம் வளம் எல்லாம் குடும்ப நலம், ஒற்றுமை இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. 4வது பார்வதிக்கு வரும். அதாவது பார்வதி தான் சொன்னேனே தாய் அன்பு கொண்டவங்கன்னு. ஸோ அதனால சர்க்கரை பொங்கல் இந்த மாரிலாம் வச்சு ஸ்பெஷலா வேண்டிக்குவாங்க. 5வது இருக்கிறது வந்து இந்த வருஷம் தான் வருது. சில வருஷம் வராது. இந்த வருஷம் வர்றது வந்து அது வந்து ஞான சக்தி. இது எல்லாமே அம்மன் வந்து தவம் இருக்கிறது அந்த மாதிரி தான் வருமே. இப்போ ஆடி மாசம் வந்து நெறைய பேர் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்டின்னா, ஆடியில கல்யாணம் பண்ணா சித்திரையில குழந்தை பிறக்கும் அந்த காலம். அப்ப அது வந்து வெயில் காலம் இல்லையா? அந்நேரம் குழந்தை பிறந்தா கஷ்டம் அப்டின்ற ஒரு இது. இப்ப அந்த இதெல்லாம் தேவையில்ல. எப்பனாலும் பண்ணலாம். மீதி விசேஷம் பண்றாங்க. ஆனா திருமணம் மட்டும் பண்றதில்ல. பெண்ண வந்து இங்க கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. ஆடி மாசம்னா பொண்ண வீட்ல வச்சுட்டு, அப்புறம் தான் ஆடிச்சீர் இதெல்லாம் குடுத்து அப்புறம் தான் அனுப்புறாங்க. அந்த மாரி வரும். அதனால இப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்ப கடைசி அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு அன்னைக்கு தபசு கோலத்துல வந்து அம்மன் வந்து வர்றாங்க. பூரணமான சக்தியோட எல்லா சக்திகளும் சேர்ந்து வர்றதுனால, அன்னைக்கு ரொம்ப விசேஷம். கிராமங்கள்ல அந்த காலத்துல ஆடி, நடு ஆடி, கடை ஆடி அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமா எல்லாம் பலகாரம் இதெல்லாம் செஞ்சு, வர பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துண்டு இது மாரிலாம் குடுத்து ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்ப அது வந்து ரொம்ப வழக்குல இல்ல. ஆனாலும் வேற இதெல்லாம் ரொம்ப வழக்குல இருக்கு. அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி ஊத்துறது. வெள்ளிக்கிழமைனா அந்த ஆடி வெள்ளியில அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவுமே அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு வர தமிழர் பண்பாட்டுல வர்றதுதான். ஏன்னா, அந்த டைம் வந்து உங்களுக்கு நெறைய வியாதிகள், அந்த மாரி தொற்று வியாதிகள், அ வைரஸ் அதெல்லாம் வருது இல்லையா? அத தவிர்க்கிறதுக்கு நல்ல உடம்புல சத்தான உணவு வேணும். அப்ப விவசாயிகள் அந்த கால நெல்லு சாதம்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பு, கேழ்வரகு, திணை மாவு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அவங்க கூழ் கிண்டி அது உடம்புக்கு நல்லது. அத வந்து தான் மட்டும் சாப்பிடுறதில்ல. ஊர்ல எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க. அம்மனுக்கு வந்து படையல் மாரியம்மன் தான் மேஜரா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து படையலிடுறாங்க. படையலிட்டு மேஜரா கூழ் காய்ச்சி எல்லாருக்குமே குடுப்பாங்க. யார் போனாலும் குடுப்பாங்க. அப்ப பாகுபாடெல்லாம் கிடையாது. மதம், ஜாதி இதெல்லாம் இனம் இந்த மாரி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஊர் கூடி சாப்பிடுவாங்க. அந்த கூழ் காய்ச்சி ஊத்துறது இன்னும் இருக்கு. அப்புறம் நெறைய வேண்டுதல்கள்லாம் வைக்கிறப்போ, ஆடி வெள்ளியில நான் இந்த மாரி செய்றேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அம்மன் கோவில்கள்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் காவடி எடுக்கிறது, இந்த இதெல்லாம் எடுப்பாங்க இல்லையா? தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி. அடுத்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது முளைப்பாரி. முளைப்பாரின்றது இந்த டைம்ல நெறைய எடுப்பாங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா அதுக்குன்னே வந்து நெறைய நாள் விரதம் இருந்து தான் அந்த முளைப்பாரி செய்றவங்க செய்வாங்க. நல்லா ஒரு சின்ன சட்டியில வந்து தேவையான அளவு மண்ணு, தண்ணி இதெல்லாம் ஊத்தி நவதானியங்கள் போட்டு, அத நல்லா விதைச்சு, அது நிழல்ல வச்சு, அது ஒரு 1 1/2, 2 அடி வளர்ந்த பிறகு, அத வந்து பெண்கள் வந்து தூக்கிட்டு வருவாங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க வந்து இப்ப எல்லாம் நான் பார்க்கிறது என்னன்னா, நெறைய பேர் சேமா ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரே மாதிரி கலர்ல. ரொம்ப அழகாவும் இருக்கு. ஒரு ஒரு 50 பேரு எடுக்குறாங்க முளைப்பாரின்னா, 50 பேரு ஒரே மாரியா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. மேள தாளங்கள்லாம் முழங்க வந்து அம்மன் கோவிலுக்கு வந்து இந்த முளைப்பாரி எடுத்து வைப்பாங்க. அப்புறம் கன்னி பெண்கள்லாம் மஞ்ச தண்ணி ஊத்துற வழக்கமும் இருக்குது. இந்த மாரி நெறைய வழக்கங்கள் இருக்குது. இன்னுமே நல்லா நடைமுறையில மக்கள் வந்து ரொம்ப பயபக்தியா கும்பிட்டுட்டு வர்றாங்க. அடுத்து இந்த ஆடி, வெள்ளி இத பத்தி சொல்லணும்னா, மேஜரா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, திருவிளக்கு பூஜை. அது வந்து கூட்டு பிரார்த்தனையா பண்ணுவாங்க நெறைய கோவில்கள்ல. இந்த திருவிளக்கு பூஜைன்றது விளக்கு வச்சு பூஜை அப்படின்றது தான் நமக்கு தெரியும். ஆனா, அதுலயுமே நெறைய சூட்சுமங்கள் இருக்குது. அந்த சூட்சுமம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விளக்குல வந்து அவங்க எண்ணெய் ஊத்துறாங்க இல்லையா? எண்ணெய் ஊத்துறது வந்து அப்புறம் திரி போட்டு எண்ணெயோ, நெய்யோ ஊத்தி திரி போட்டு அப்புறம் ஏத்துவாங்க விளக்கு. அது என்னன்னா, நம்ம வந்து எண்ணன்றது நம்ம உடலா நெனச்சுக்கணும். நம்ம திரியாகிய ஆன்மாவ வந்து எரிய வைக்கணும். ஏன்னா, இது வந்து தவக்காலம். சொன்னேன் இல்லையா? அம்மன் வந்து தவக்கோலத்துல இருக்கிறதா அவ்வளோ சக்திகள் உங்களுக்கு பெறுகுது. அடுத்து நம்ம பார்க்க போற ஆடி தபசுலயுமே அத பத்தி சொல்லப் போறேன். அதனால இந்த தவக்கோலம் வந்து ரொம்ப மேஜரா இருக்கிறனால, இந்த மாதிரியான வேண்டுதல்கள் நம்ம நல்ல ஒரு நிலைக்கு உயரணும். இப்ப சமஸ்கிருதத்திலே ஒரு இது உண்டு. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. லோகாக சமஸ்தாக சுகினோ பவன். அந்த என்ன அர்த்தம்னா, அசத்தோமா சத்கமயன்னா என்ன இருட்டல அதாவது அசத்தியத்துல இருந்து என்ன சத்தியத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்றதுதான். இந்த விளக்கு.
விளக்கு வந்து ஜோதி. அத வந்து என்ன கொண்டு வரணும். ஆ ம அசத்தோமா சத்கமய, தமசோமானா அதாவது தாமச குணம். அதாவது இருள். இருளான குணத்துல இருந்து ஜோதிர்கமயம். ஜோதிர்மயமான என்னைய வந்து ஜோதிமயமான ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு வேண்டுவோம் விளக்கு பூஜையில. மிருத்தியோர்மா அமிர்தம் கமய. அப்படின்னா நம்ம பிறந்து பிறந்து இறந்து இந்த பிறவி சக்கரத்திலே சுழலாம அமிர்தம் கமய முக்தி பேறு அடையணும். அதற்கான வழி இந்த ஜோதி வழிபாட்டுல இருக்கு. சோ வந்து ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்றப்ப நம்ம ஆத்மா எப்பவும் சாந்தியா இருக்கணும். எந்த ஒரு தீய செயல்களும் அண்டாம இருக்கணும். அதோட முக்கியமானது லோகாக சமஸ்தாக சுகினோ பவந்து அப்படின்வாங்க. உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லா ஊரும், எல்லா நாடு, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். சுகினோ பவந்து. அது நல்லா இருக்கணும். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து ரொம்ப பவர்ஃபுல். எப்பவுமே நமக்கு வந்து வேண்டுனோம்னா, அதை வந்து அதாவது 2வது டிகிரின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பிறருக்காக வேண்டுறது, அவங்க நலனுக்காக வேண்டுறப்போ, கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன தரணும்னு. அத அவங்களே பார்த்து குடுத்துடுவாங்க. நம்ம வேண்டிதான் நம்ம எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அதனால இந்த மாதிரி பிறர் நலனுக்காக வேண்ட வேண்ட நம்மளுடைய பொறுப்பு வந்து அவங்கள சேர்ந்துரும். ஏன்னா நம்ம வந்து இப்ப இந்த மாதிரியா மகிழ்கள் இது மாதிரிலாம் நம்ம சொல்ல சொல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கோ அவங்களே பார்த்துக்குவாங்க. அத வந்து நம்ம வந்து எதையும் கவலைப்பட தேவையில்ல. எல்லாமே நல்லதுதான் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கணும். சோ இந்த வெள்ளி ஆடி இதுல இந்த ஜெனரல் டாபிக் இது அனைவருக்கும் உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நிறைய விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க. ஸோ நிறைய எனக்குமே தெரிஞ்சது. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். ஓம் சாந்தி. வெல்கம் பிரதர். ஓம் சாந்தி.